இலங்கையை பொறுத்தவரையில் சீனாவோடு ஈழத்தமிழர்கள் பேசாத பிரச்சனை நாங்கள் எப்போதும் கண்மூடித்தனமாக இருக்கக்கூடாது. இலங்கையில் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை சீனா தன்வசப்படுத்தி இருக்கிறது, கொழும்பு துறைமுகத்தை வைத்திருக்கிறது, கொழும்பு சிட்டியை வைத்திருக்கிறது. இப்படி அது இலங்கையில் தென்பகுதியில் பெரும் பகுதியை அது தர ஆதிக்கத்துக்கு கொண்டு வந்திருக்கிறது. ஒரு விடயத்தை பண்ணி போனாங்க. 1842 ஆண்டு ஆப்பியம் போர் அல்லது அபின் யுத்தம் என்று சொல்லப்பட்ட யுத்தம் நிகழ்ந்தது. அந்த யுத்தத்தின் பெறுபவராக மேற்குலக நாடுகள் சீனாவோடு ஒப்பந்த துறைமுகங்களை செய்து கொண்டன. அந்த ஒப்பந்த துறைமுகம் 16 நாடுகள் சீனாவோடு செய்து கொண்டன. அந்த 16 நாடுகளுடைய ஆதிக்கத்தின் கீழ் இருந்த சீனா அந்த நாடுகளுக்கு எதிராக நடத்திய போராட்டம் தேசிய விடுதலை போராட்டம். நேரடியாக சீனாவில் எந்த ஒரு வெளிநாடும் கைப்பற்றி வைத்திருக்கிறது. இலங்கையை வைத்திருந்தது போல இந்தியாவை வைத்திருந்த போல வைத்திருக்கவில்லை. ஆனால் அந்த அவர்கள் இதுக்கு எதிராக போராடினார்கள் என்றால் அந்த ட்ரீட்டி போர்ட்டுக்கு எதிராக ஒப்பந்த துறைமுகத்துக்கு எதிராக போராடினார்கள். அவங்களும் கூட 99 வருட ஒப்பந்தத்திற்கு பிரிட்டனிடம் கையளிக்கிறார் ஒப்பந்தத்தில். அதே மாதிரி சீனா இலங்கையில் 99 வருட ஒப்பந்தத்தில் ஹம்பாந்தோட்டையை வாங்கி எந்த சீனா எந்த ட்ரீட்டி போர்ட்டுக்கு எதிராக போராடியதோ, எந்த சீனா ட்ரீட்டி போர்ட்டுக்கு எதிரான போராட்டத்தின் மூலம் தேசிய போராட்டத்தை ஆரம்பித்ததோ, ஜனநாயகத்தை பற்றி பேசியதோ, அந்த சீனா இலங்கையில் ஒரு ட்ரீட்டி போர்ட்டை வாங்கி ஒப்பந்த துறைமுகத்தை வாங்கியிருக்கு. ஒன்றல்ல 2, அதை விட நகரங்களையும் வாங்கியிருக்கு. இந்த நிலையில் இலங்கையினுடைய அந்த லொகேஷனில் சீனா தென்பகுதியில் அது பெருமளவு வலுவாக நிற்கும். அது இன்டர்நேஷனல் லோவின் கீழ் நிற்கிறது, இன்டர்நேஷனல் அக்ரிமெண்டின் கீழ் நிற்கிறது. எனவே இதை கைவிட்டு சீனா விலகா, இதை கைவிட்டு ஈழத்தமிழ் பக்கம் பெறுவோம். இந்த ஒப்பந்தங்களை இழந்து ஈழத்தமிழர் பக்கம் சீனா வருவோம்.